அம்மா சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? சின்னம்மா. சத்தமா சொல்லுங்க. என்ன பேரு? சின்னம்மா. சின்னம்மா. உங்க வயசு? வயசு 48. 48. சரி, இது எந்த ஊரு? கல்லியூர். கல்லியூர். உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி பூச்சி கடிச்சது. பூச்சின்னா என்னது? பாம்பு. பாம்பு. அப்படி தெளிவா சொல்லுங்க. பாம்பு கடிச்சது. ஒன் சைடா 15 நாளா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பார்த்தது பிறகு ஒன் சைடா மதமதப்பா இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆமா, இப்பயும் அப்படி இருக்கும். அந்த மதமதப்பு இப்பயும் இருக்கு. அது எந்த சைடு? இடது பக்கம். இடது பக்கம்னா கீழே இருந்து எங்க வரை இருக்கும்? இங்க இருந்து மாறு வரைக்கும். அப்ப தோள்பட்ட வரை இருக்கும். ஆமா, தோள்பட்ட வரை. அதாவது இடது பக்கம் முழுசா அந்த வலி இருக்குமா? அந்த மதமதப்பு இருக்கும். அப்ப சரி, வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு? கண்ணு பார்வை, தூரத்து பார்வை, மங்கல். மங்கல். சரி, இப்ப நாங்க என்ன குச்சி ஜெபம் பண்ணோம்ல, அப்ப என்ன நடந்தது? எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஊத்துக்கிட்டு எப்படியோ பிரஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்க உடம்புக்குள்ள ஜில்லுன்னு ஏதோ ஒண்ணு இறங்குன. ஆமா, பிரஸ் ஆன மாதிரி. அப்ப அந்த ஜில்லுங்கிறது உடம்புக்குள்ள வந்தது உணர்ந்தீங்களா? உணர்ந்தேன். அப்போ உங்களோட உடம்புல நேரம் எப்படி தோணுச்சு? இது இப்ப சொன்னீங்களே, லாசா இருந்த மாதிரி இருந்துச்சு உடம்புல. நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் மனசுல. நீங்க இல்லம்மா, நீங்க ஜில்லுன்னு உடம்புல ஏதோ இறங்கிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? இப்பயும் அப்படிதான் இருக்குது. ஜில்லுன்னு இறங்கின பிறகு எப்படி இருக்கு? லேசான மாதிரி இருக்கு. அப்ப லேசா இருக்கு. இருந்ததை விட ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஃப்ரெஷ்னா எப்படி? லேசா உடம்பு அப்படியே லேசான மாதிரியா. அந்த மதமதப்பே லேசா இருக்கு. இல்ல இருந்த அந்த மதமதப்பு இருக்கா? இல்ல. அப்ப அந்த உடம்புல மதமதப்பு இல்ல. அப்ப உடம்பு லேசா இருக்கறனாலதான் உங்களுக்கு அந்த சோர்வு எல்லாமே இருந்திருக்கு. சோர்வு இப்ப உங்க உடம்ப விட்டு விலகிருச்சு. அப்ப அந்த சோர்வு போன பிறகுதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, இப்ப கண் பார்வை எப்படி இருக்கு? பரவாயில்ல. தெரிஞ்சதை விட தெரியுது. ஐயா, அங்க இருந்து விரல காமிங்க. அது எத்தனைமா? 1. அடுத்து? 2. அதுக்கடுத்து? 3. அதுக்கடுத்து விரல வேற மாத்தி வைங்க. 5. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு தெளிவா தெரியாது. இப்ப நல்லா தெரியுது. அப்ப உங்க கண் பார்வைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. உங்க உடம்புல இருக்கிற அந்த பாம்பு கடிச்ச சமயத்துல இருந்து இருந்த பலவீனம், மதமதப்பு உங்க உடம்பு விட்டு விலகிருச்சு இல்லையா? இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு என்ன அடையாளத்தை நீங்க சொல்றீங்க? இப்படி கை தூக்கி சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. எனக்கு சோம் கொடுத்ததுக்கு நன்றி. ஏசப்பா, என் கண் பார்வைக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு நன்றி. இதா குமார் பரிசுத்த நாமத்தின் ஆண்டவரே, இந்த தாயரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீ சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் பலமிலா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்ச சப்பா, அதன் மூலமா ஏற்பட்ட அந்த இடது பக்கம் முழுவதும் இருந்த மதமதப்புகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாம் உங்க ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கண் பார்வை வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவரே, அதன் மூலமா அந்த பாம்பு கடிச்ச முதல் நாட்களில் இருந்து கண் பார்வையிலும் இருந்த பாதிப்புகளையும் நீக்கி அற்புதம் செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்கு, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்றோம். இந்த தாயார் இன்னும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீண்ட நாளுமாக முதிர் வயதிலும் கனி புஷ்டி பசுமையா இருக்க ஆசீர்வதிங்க. பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.